தாராபுரத்தில் லெஸ்டர் விடுதி இருக்கிறது. அதில் 40 குழந்தைகளுக்கு திருமண்டலத்தில் இருந்து உணவு தொகை போகிறது. ஒரு குழந்தைக்கு 1000 ரூபாய், 40,000 ரூபாய். அந்த 40,000 ரூபாயில அங்கு 85 பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் 500 ரூபாயில 30 நாள் சாப்பிடுகிறது. நீங்கள் 500 ரூபாய்க்கு ஒரு ஷாலை வாங்கிட்டு வந்து எனக்கு போடுகிற பொழுது அது நீங்கள் என்னை கனப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அது என் கரிசனையை கனவீனப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய வீட்டின் பணியாளாக இருக்கிற நான் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கிறேன். நாளைய தினத்திலிருந்து இந்த ஷால் தடை செய்யப்படுகிறது. ஊர்வலம், மாலை, மேளம், பிளெக்ஸ், ஆரத்தி அனைத்தும் தடை செய்யப்படும். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. கிரேட் 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 கிரேட், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், அருமை, சூப்பர் சூப்பர். மனது மகிழ்கிறது, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையிலே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வார்த்தையைத்தான் நாங்கள் ஒரு பேராயர் வாயிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். மிக 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 அருமையா 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 உள்ளத்திலிருந்து பேசியிருக்காங்க, உதயத்துல இருந்து பேசல. தற்பொழுது நீங்கள் வலைதளத்துல பார்த்த இந்த காட்சிகளை பேசியது சில நாட்களுக்கு முன்பாக திருச்சி தஞ்சாவூர் பேராயராக தேர்வு செய்யப்பட்ட சாமுவேல் ராஜதுரை ஐயா அவருடைய அந்த பாராட்டு விழாவின் போது அந்த உதிர்த்த உன்னதமான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள், உதடுகளிலிருந்து நிச்சயமாக ஒரு மனிதனால் இப்படி பேசவே முடியாது. நானும் பாத்தீங்கன்னா என்னுடைய கடந்த வலைதள காட்சிகள் இது ஐயாவை பற்றி சொன்னேன். மிகுந்த நல்ல மனிதர். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதிகமாக காயப்பட்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுல் அழகாக எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிதாவுடைய குமாரனா இருந்து பாத்தீங்கன்னா அதை கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கொள்ளாமல் சிலுவை பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் சொல்லியிருக்க. அதனால என்ன பண்ணாரா, தேவன் அவரை உயர்த்தினார். பூலோகத்தில் இருப்போர் வானகத்தில் இருப்போர் எல்லாருக்கும் மேலாக அவர் உயர்த்தினார் சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா அது போன்ற ஒரு உயர்வைத்தான் கர்த்தர் ஐயா சாமுவேல் ராஜதுரை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்கிறது அவருடைய வார்த்தையினால் மட்டுமல்ல அவர் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறது. அருமை அருமை. there is no words, எங்களுக்கு வார்த்தைகள் வரவில்லை. நாங்கள் வலைதளத்தில் மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்க பாத்தீங்கன்னா உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது எல்லாமே அதுதான். நீங்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரங்கள். ஐயா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நான் தெழுதெழுத்து விட்டது. அனைத்து மக்களுக்கு நான் உணவை உறுதி செய்வேன்னு சொன்னா பாத்தீங்களா, ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க எனக்கு ஷால் வாங்கி போடுறதுக்கு அந்த 500 ரூபாய்க்கு 2 குழந்தைகள் சாப்பிடணும் பாத்தீங்களா. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து தன்னை பற்றி எப்பவுமே எங்கேயுமே என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. பிறனு கனவுல தான் யோசித்தாரு. இதைத்தான் பேராயர்கள் ஆயர்கள் எல்லாரும் செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ அதை பாத்தீங்கன்னா தன்னுடைய வாயிலிருந்து இந்த உலகத்திற்கு வார்த்தையாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு மீண்டுமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். All the bishops listen the words, very carefully listen the words and follow the instruction. அவர் தற்பொழுது இளையவராக ஒரு திருமண்டலத்தின் பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மிகுந்த அனுபவசாலியாக மிகுந்த வலி நிறைந்த வார்த்தைகளாக வெளிப்படுத்திய இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு பேராயரும் கண்டிப்பாக ஃபாலோ செய்யணும். அதன் கடைசியாக ஒரு சொன்னார் பாத்தீங்களா, இந்த ஷால், மாலை, மரியாதை, மேளம், ஊர்வலம், ஆரத்தி அனைத்தும் தடை செய்யப்படுகிறது. தன்னை உணர்ந்தவன் நிச்சயமா எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது கர்த்தர் ஒரு தேவனுடைய குமாரன், அவர் ஒரு கழுதையில பவனி செய்யும் பொழுது நமக்கு எதுக்குங்க பல்லாக்கு, நமக்கு எதுக்குங்க பண மாலை, இவை எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை உணர்ந்தவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நிச்சயமாக திருச்சி தஞ்சாவூர் பேராயர் சாமுவேல் ராஜதுரை ஐயா பார்த்தோன்னா அனைத்து பேராயர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். இன்று பார்த்தோன்னா அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக அனைத்து திருமண்டலங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனாக எங்கள் உள்ளத்தில் உயர்ந்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஐயா அவர்களுக்கு மீண்டுமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலங்களில் பேராயர், ஆயர்கள் மற்றும் லே செயலர் போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு இது போன்று மாலை, மரியாதைகள் மற்றும் சால்வைகள் அணிவிப்பதை விட அதில் வருகின்ற அந்த பணத்தை வைத்து ஏராளமான நற்கிரியைகள் செய்யலாம். அதனால ஒரு கவர் கூட வாங்கிக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரராக நீங்கள் அதில் வருகின்ற பணத்தை வைத்து ஏராளமான கல்வி நிலையங்களுக்கு நம்மளாம் உதவி செய்யலாம். அதுபோல
தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு, முதியோர்களுக்கு, திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தால் அந்த இடத்துல மனிதம் தழைக்கும். அது மட்டுமல்ல, இந்த உலகமே உங்களை உயர்த்தி வைத்து பார்க்கும். எனவே ஒவ்வொரு பேராயரும் இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடை கொண்டு கிறிஸ்துவின் சிந்தையோடு தாழ்மையாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த CSI கிறிஸ்தவம் பெயர் கிறிஸ்தவமாக இல்லாமல் பெயர் பெறுகின்ற கிறிஸ்தவமாக, பெயர் சொல்லுகின்ற கிறிஸ்தவமாக வருங்காலங்களில் உலகத்திற்கு தன்னை பறைசாற்றும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஐயா அவர்களுக்கு மீண்டுமாக அனைத்து மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் பேராயராக உயர்த்தப்படும் பொழுது, அந்த பதவிக்கு வரும் பொழுது மட்டும்தான் அந்த பதவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாண்பை பெறுகிறது. நிச்சயமாக CSI கிறிஸ்தவம் என்பது வருங்காலங்களில் தழைக்கும். உங்களின் இந்த நல்ல வார்த்தைகள் வருங்காலங்களில் CSI என்ற அமைப்பு அனைத்து மத அமைப்புகளுக்கும் சிகரமாக விளங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.